everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிச்சோட பேர் டபுள் லோட் ஸ்டிச். ஸோ டபுள் லோட் ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் அண்ட் எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து டபுள் லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு எம்போஸ்டு ஸ்டிச் மாதிரி தான் வரும், பட் டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். எப்பவுமே இது வரைக்கும் நம்ம போட்ட வரைக்கும் சிங்கிள் த்ரெட் தான் யூஸ் பண்ணி நம்ம போட்டு பார்த்துருப்போம். பட் இந்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸ், அதாவது ஸோ இப்போது நம்ம டபுள் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்பயுமே கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்துக்கோங்க. சிமிலர் கலர் டைப்பில் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எம்போஸ்டு ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி போட்டோம், இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எம்போஸ்டு ஸ்டிச்சிலேயே நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் டபுள் ஸ்டிச் போட போகிறேன் இல்லையா, டபுள் லோட் ஸ்டிச்சில் வந்து டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் அண்ட் பிங்க்கில் வந்து நான் 2 த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பைப்பிங் த்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜரி த்ரெட் வச்சு எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். பட் சில்க் த்ரெட்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பைப்பிங் த்ரெட்டையும், அதாவது லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் நம்மளோட ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பைப்பிங் த்ரெட்டோட பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்டிச்சோட லுக் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருந்தோம். பாக்ஸ் வந்து நமக்கு பெருசாக இருந்தனால கொஞ்சம் பைப்பிங் த்ரெட்டை வந்து தள்ளி தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டிச்சில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டபுள் லோட் ஸ்டிச்சில் வந்து 2 பைப்பிங் த்ரெட்டையுமே ஒட்டி வச்சு, நீங்கள் வந்து 2 த்ரெட்டையும் ஒன்றா வச்சு கூட ஸ்டிச் போடலாம். அண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக கூட ஸ்டிச் போட்டுக்கலாம். தனித்தனியாக ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டோட அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும், எங்கேயும் நமக்கு வந்து விலகாமல் இருக்கும். ஓகேவா, அந்த பைப்பிங் த்ரெட். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம டபுள் லோட் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம் அதே தான், எம்போஸ்டு லோட் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே தான் வந்து நாம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே வந்து டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எப்படி டபுள் கலர் லோட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து பிங்க் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த க்ரீனும் பிங்க்கும் வந்து 2மே ஈக்குவல் சைஸில் நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டோட கவுண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சைஸை வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் சைஸ் கொண்டு வந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பிங்க் முடிஞ்சோடனே நான் அதை வந்து ஒரு ரைட் சைடில் நான் செக்யூர் பண்ணி வச்சுட்டேன். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஓகே இருங்க இதை பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் த்ரெட்டை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன் வந்து, அதாவது பிங்க் வந்து நம்ம எப்படி பண்ணோம், லெஃப்ட் ரைட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் அதே மாதிரி தான். பட் கார்னர் பாருங்கள், நம்ம இந்த அதாவது லெஃப்ட் டு ரைட்டு கார்னர் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்தோம் பிங்க் இல்லையா. ஸோ இப்போ க்ரீனை வந்து மேலே அதே தான் வந்து க்ராஸாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரோம். உங்களுக்கு பார்க்கும்போது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியுமான்னு தெரில, பட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை எதுக்காக சைடில் செக்யூர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, கீழே நம்ம போடும்போது 2மே வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டுகிட்டே வரோம் இல்லையா. ஸோ அப்படி போட்டுகிட்டே வரும்போது கீழே நம்ம பிடிச்சிருக்கிற த்ரெட்டு வந்து க்ரீனும் அந்த பிங்க்குமே வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்டிச்சிலேருந்து கொஞ்சம் தள்ளி நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம கீழே த்ரெட் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ கீழே பிடிச்சிருக்கும் போது நமக்கு ஈஸியாக, அதாவது பிங்க் போடும்போது பிங்க் த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கலாம், அது வந்து க்ரீன் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ க்ரீன் போடும்போது பிங்க் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதுக்காக அப்போது நம்ம செக்யூர் பண்ணி வைக்கிறது எப்படி பண்ணணும், பிங்க்கை வந்து நான் ரைட் சைட்லேயே வச்சுட்டு வரேன். ஓகே, பிங்க்கை வந்து நான் ரைட் சைட்லேயே செக்யூர் பண்ணி வைக்கிறேன் அண்ட் க்ரீனை வந்து லெஃப்ட் சைட்லேயே செக்யூர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம மாற்றிருக்க கூடாது. ஸோ மாற்றினாலுமே வந்து என்ன ஆகும், நமக்கு
அந்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து கரெக்டாக வராது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட் வந்து நமக்கு மேலே தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக க்ரீனு பிங்க்கு க்ரீன் பிங்க் அந்த மாதிரி நம்ம போட்டு வரணும். க்ரீன் எல்லாம் பாருங்கள் ஒரு சைடில் இருக்குது அண்ட் பிங்க் எல்லாம் ஒரு சைடில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளோட டபுள் லோட் ஸ்டிச் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ப்ளவுஸோட பார்டர்ஸ் சும்மா இந்த ஒரு டிசைனை வந்து நீங்கள் எப்பயுமே சாரீஸ் எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு டபுள் கலர்ஸில் இருக்கும், ட்ரிபிள் கலர்ஸில் கூட இருக்கும். ஸோ ட்ரிபிள் கலர் லோடிங்கும் இருக்குது. ஸோ அது நம்ம எப்படின்றது அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டபுள் கலரில் அதாவது சாரீஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் ப்ளவுசஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி டபுள் கலர்ஸ் கொடுத்து பார்டர்ஸ் கொடுத்து அதுக்கு நல்லா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதோட பார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்டர்ஸில் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த பார்டர்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸோட பார்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட கார்னர் எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜர்தோஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் ஓகே. இது மோஸ்ட்டாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக அந்த சுற்றியுமே அந்த பார்டர்ஸில் நமக்கு கொஞ்சம் ஹோலாக தெரியும். ஓகே, அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுக்காக தான், அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த பீட்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம் அதுக்கு மேலே. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் சில்க் த்ரெட்டு, ஸோ இதுக்கு வேறு ஏதாவது சில்க் த்ரெட்டு கூட கொடுத்து நீங்கள் ரெண்டு லைன் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஹோல் எல்லாமே ஃபில் ஆயிடும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான். இதுவே வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இதை இன்னுமே வந்து அட்ராக்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், ஒரு சுகர் 3mm அந்த மாதிரி கொடுக்கலாம். ஜர்தோசியில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டபுள் லோட் ஸ்டிச். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ thank you for watching.